சொந்த வீடு கட்டும் நோக்கம் நிறைவேற ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு கோயிலில் நூதன வழிபாட்டில் பக்தர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எலி வலையானாலும் தனி வலை என்பது போல தனக்கென ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பது பலரின் கனவாகவே உள்ளது. அதற்கான நேரம் கைகூடி வர வேண்டும் என பல மக்கள் பிரார்த்தனைகளும் வழிபாடுகளையும் செய்து வருவது வழக்கம். இந்நிலையில் வீடு கட்டும் நோக்கம் நிறைவேற ராமநாதபுரத்தில் உள்ள திரு உத்திரகோசமங்கை கோவிலில் புதுவிதமான வழிபாடு ஒன்றை பக்தர்கள் நடத்தி வருகின்றனர். திரு உத்திரகோசமங்கை கோவிலில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு மங்களநாதர் சன்னதியில் வடக்கு பிரகாரம் பகுதியில் சிறு சிறு கற்களை வீடு போன்ற வடிவில் அடுக்கி வைத்து பிரார்த்தனை செய்தால் புது வீடு கட்டி குடியேறும் யோகம் வாய்க்கும் என்ற நம்பிக்கை பக்தர்கள் இடையே நிலவுகிறது. இந்த வழிபாடு நடத்துவதன் மூலம் மங்களநாதர் தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்த்து வேண்டுதலை நிவர்த்தி செய்வார் என பக்தர்கள் நம்புகின்றனர். இதனால் தினம்தோறும் ஆலயத்திற்கு வருகை தரும் ஏராளமானோர் சிறு சிறு கற்களை வீடு போல அடுக்கி வைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். ரொம்ப நாளா இங்க வந்து தரிசனம் பண்ணி இங்க ஒரு ஐதீகம், இங்க கல் வச்சு கட்டினா சொந்த வீடு கட்டலான்ட்டு. ஸோ அது நிறைவேறும். அதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்கு கட்டிட்டோம். கண்டிப்பா நிறைவேறும்னு நம்பிக்கை இருக்கு. பலரின் வேண்டுதல் நிறைவேறி உள்ளதால் வீடு கட்டிய பிறகும் பலரும் வந்து வழிபாடு நடத்தி செல்கின்றனர். இதேபோல் மருதமலை முருகன் கோவிலிலும் கற்கள் மீது கற்களை வைத்து வழிபடும் வழக்கத்தை பக்தர்கள் வைத்துள்ளனர். வாடகை வீட்டில் இருந்து கொண்டு புலம்பும் ஒவ்வொரு மக்களுக்கும் இவ்வகையான வழிபாடுகள் நம்பிக்கை தருவதாக அமைவதால் இந்த இரு கோவில்களிலும் இவ்வழிபாட்டை மேற்கொள்ள பக்தர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.